நான் வந்து எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் என்னால் கற்றுக்க முடியுமானா கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியும். எப்படி ஈஸியாக கற்றுக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி பிரிண்டட் சர்க்யூட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் என்ன காம்பவுண்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரா இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் அவங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரூ டெர்மினல் தான் நம்ம பவர் வந்து இன்புட் அவுட்புட் அதுதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸரு பிளாக் கலராக இருக்குது. ஸோ இந்த பஸருக்கு பக்கங்கிறது எல்லாமே வந்து கெப்பாசிட்டர், இந்த ஸ்மால் சைஸில் இருக்கிறது எல்லாமே வந்து. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு 5 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக தரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி இதுவும் ஸ்க்ரூ டெர்மினல் தான். இது நமக்கு அவுட்புட் வந்து நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்குவோம். இந்த பிசிபியோட பாட்டம் சைடு பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பிசிபியோட பாட்டம் சைடு. இது வந்து சிங்கிள் சைடு பிசிபி. இந்த லீடெல்லாம் வச்சு தான் நம்ம த்ரூவல் காம்பவுண்ட் இது, எஸ்எம்டி காம்பவுண்ட் இதுன்ட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸ்க்ரூ டெர்மினல் அண்ட் பஸர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூவல் காம்பனண்ட். இந்த கெப்பாசிட்டர், வோல்டேஜ் ரெகுலேட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து எஸ்எம்டி காம்பனண்ட். பிசிபினால் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் மாதிரி தெரியும். அந்த லைன் தான் வந்து பிசிபியோட ட்ராக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கெப்பாசிட்டர் மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எஸ்எம்டி கெப்பாசிட்டர்ஸ். ஸோ இந்த பிசிபி வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கலாம். பிசிபி டிசைனுக்கு நீங்கள் வந்து பிகினர்னால் உங்களுக்கு வந்து இந்த கேஐ கேட் ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். இந்த கேஐ கேட் ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எதுன்னு கொடுக்குறேன். இந்த கேஐ கேட் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்கிமேட்டிக் எடிட்டர், சிம்பிள் எடிட்டர், பிசிபி எடிட்டர், ஃபுட்பிரிண்ட் எடிட்டர், கர்பர் வியூவர், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இதுன்னு காட்டும். நீங்கள் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபைல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராஜெக்டுடைய டைட்டில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு காருடைய பிசிபி போர்டு பண்ணுறேன்னா நான் கார்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் ஆம்பிளிஃபையர் பிசிபி பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஆம்பிளிஃபையர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து நமக்கு வியூ ஆகும். அப்புறம் நீங்கள் ஸ்கிமேட்டிக் எடிட்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஸ்கிமேட்டிக் எடிட்டர் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிமேட்டிக் எடிட்டர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்கிமேட்டிக் இதுன்னு எடிட் பண்ணிட்டேன். ஸ்கிமேட்டிக்னா ஒன்றும் இல்லைங்க, ஸ்கிமேட்டிக்னா வந்து திட்டம்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி பிளான் பண்ணுவாங்களோ அதேமாரி தான் பிசிபி டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளாக ஒரு பிளான் வந்து போடுவாங்க. அந்த பிளான்ட்டை வந்து ஸ்கிமேட்டிக் எடிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கிமேட்டிக் எடிட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிபியோட சிம்பிள்ஸ் தான் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் பிசிபி சிம்பிள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிம்பிள்ஸ் வந்து காட்டும். உங்களுக்கு என்னென்ன சிம்பிள் தேவையோ உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் அதுக்கேற்ற சிம்பிள்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎஸ் ரெகுலேட்டர் பவர் சப்ளைக்கு ஸோ கெப்பாசிட்டர்லாம் எனக்கு வந்து தேவை. ஸோ அதனால் நான் கெப்பாசிட்டருடைய சிம்பிள்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கெப்பாசிட்டர் சிம்பிள்ஸ் வந்து காட்டும். யூஎஸ் சிம்பிள் காட்டும், யூகே சிம்பிள் காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி கெப்பாசிட்டர், நான் பொலாரிட்டி கெப்பாசிட்டர், வேரியபிள் கெப்பாசிட்டர், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சிம்பிள்ஸ் வந்து காட்டும். அதனால் நீங்கள் சிம்பிள்ஸை தெரிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து சிம்பிள் தானே வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இதில் இருக்கிற எல்லா சிம்பிள்ஸும் நான் அப்படி தான் ப்ளேஸ் பண்ணேன். உங்களுக்கு அடுத்த காம்பவுண்ட் வந்து காட்டுறோம் பாருங்கள். இந்த காம்பவுண்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல் 1x2ன்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டெர்மினல் மட்டும்தான் இருக்கும். அதே நம்ம 1x3னா ஸோ ஒரு லைனில் 1x8னா ஒரு லைனில் 8 தான் இருக்கும். 1x6னா ஒரு லைனில் 6 தான் இருக்கும். 1x3னா ஒரு லைனில் 3 தான் இருக்கும். நமக்கு 1x2 மட்டும்தான் தேவை. அதாவது ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் தேவை. இதே உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு கிரவுண்டு 3 தேவையாக இருந்தால் நீங்கள் 1x3ன்னு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1x2ல வந்து 2 காம்பவுண்டுடைய சிம்பிள் தான் தேவை. ஸோ அதனால் நான் 2 காம்பவுண்ட் வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர் தேவை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் 1.5 வோல்ட், 1.8 வோல்ட், 2.5 வோல்ட், 2.85 வோல்ட், 3.3 வோல்ட், 5 வோல்ட்டுன்னு உங்களுக்கு நிறைய வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை வோல்ட் தேவையோ நீங்கள் அத்தனை வோல்ட்டு சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்டி டைப்பு, த்ரூவல் டைப்லேயும் நமக்கு இன்னும் இருக்குது. ஸோ 1 ஆம்ப் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் வந்து 1 தான். ஸோ வோல்டேஜ் மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆம்ப்பு 5 வோல்ட்டு தானே தேவைப்படுது. நான் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கினேன். இந்த ஏஎம்எஸ் 1117 அட்வான்ஸ் மோனோலித்திக் சிஸ்டம் 1117 சொல்லுவாங்க. இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருந்து தரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா சிம்பிள்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ட்ராக் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ட்ராக் ஆர் ஒயர் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஒயர் கனெக்ஷன்றது சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாஷ் மாதிரி கோடு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி ஒரு காம்பவுண்டாக நீங்கள் இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிமேட்டிக் வந்து முடிச்சாச்சு. வீடியோ வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன காம்பவுண்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு J1ன்றது வந்து கனெக்டரு, அடுத்ததாக D1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டயோடு, அடுத்து U2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர், அடுத்த Cன்றது வந்து கெப்பாசிட்டர், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. ஸோ கிரவுண்டு வந்து கனெக்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 டயோடு வந்து உங்களுக்கு ஒட்டுக்காக சேர்ற மாதிரி இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஸோ இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ டெர்மினல்லேருந்து வரது வந்து டேரெக்டாக வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து வருது. பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து ஏசி டிசியை கன்வெர்ட் பண்ணி அப்புறம் கெப்பாசிட்டர் தருது. இந்த கெப்பாசிட்டர்லேருந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் போகுது. இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக வோல்டேஜ் வந்து அவுட்புட் தருது. அவ்வளோதான் இந்த சர்க்யூட் வந்து சிம்பிளாக. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸோ 5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக வரும். 3.3 வோல்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டரான 3.3 வோல்ட் தான் வரும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் பிரிண்ட் எடிட்டர் வந்து போனோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட் எடிட்டர். அதனுடைய சைஸு வேரியண்ட்டு ஸோ எல்லாமே அந்த இடத்துல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் C1 இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டருடைய C1 அடியுது. ஸோ 3D மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் வந்து இந்த கெப்பாசிட்டருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. SMD டைப்பு. SMD டைப்புன்றதுனால உங்களுக்கு பேக் சைட்லேருந்து லீடு வராது. ஸோ ஃப்ரண்ட் சைட்லேருந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு, பிளாக் கலராக இருக்கிறது வந்து மைனஸு. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிசிபிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ப்ளஸ்ஸு ஒயிட் சைடு இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் சைடு இருக்கிறது வந்து மைனஸு. SMD கெப்பாசிட்டர் எலக்ட்ரோலைட்டிக் 8x10 தான் நம்ம என்ன பார்த்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல் வந்து பார்க்குறேங்க. இதனுடைய பிச் பார்த்தீங்கன்னா 3.50 mm சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ டெர்மினல். ஸ்க்ரூ டெர்மினல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மேலே வந்து 2 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணுறது இருந்தால் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். வச்சு ஒயரை வந்து உள்ள கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து டைட் பண்ணி கனெக்ஷன் வந்து அவுட்புட்லேருந்து எடுத்துக்கலாம். பிசி போர்டில் ஜெயின் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இந்த கனெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து கிடையாது. ஆனால் நாம் இன்செர்ட் பண்ணக்குள்ளே ப்ளஸ் மைனஸ் பார்த்து தான் வந்து கனெக்டர் சைட்லாம் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காம்பவுண்டும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது பிசிபி எடிட்டர். ஃபுட் பிரிண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசிபி எடிட்டர் வந்து வந்துருங்க. ஸோ நான் ஆல்ரெடி இந்த பிசிபி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ட்ராக்ஸு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எலக்ட்ரிக்கல் ரூல் செக்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணியாச்சு. இதில் வந்து ட்ராக் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் போது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ட்ராக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் காப்பர் ட்ராக்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் நமக்கு வந்து வியூ ஆகும், பாட்டம் சைட்லேருந்து நமக்கு வியூ ஆகுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய 3D மாடல். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசிபி வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கு. இதில் வந்து த்ரூவல் காம்பவுண்ட் SMD காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் ரிவைன்ஸ் வந்து மறுபடியும் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த ஸ்க்ரூ டெர்மினல், அப்புறம் இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற ஸ்க்ரூ டெர்மினல், இது மட்டும் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரூவல் காம்பவுண்ட். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு லீடுன்னு வந்திருக்கும். அதில் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவாங்க. அதே SMD காம்பவுண்ட்னா இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் மாதிரி பிசிபியோட டாப் சைடில் இருந்தால் டாப் சைட்லேயே சால்வ் பண்ணுவாங்க. பிசிபியோட பாட்டம் சைடில் இருந்தால் பாட்டம் சைட்லேயே நம்ம வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த பிசிபி தான் டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதேமாரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம CS டெக்னாலஜி வேர்ல்டு யூடியூப் சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.